ஒரு சுறுசுறுப்பான காட்டில் பீப் என்ற ஒரு சிறிய மின்னல் வேக ஹம்மிங் பேர்ட் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது மிகவும் விரும்பப்படும் பெர்ரிகள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் பாதையை அடைத்துக் கொண்ட ஒரு பெரிய கிளையை நகர்த்த போராடிக் கொண்டிருந்த பெரிய பறவைகளின் கூட்டத்தை பார்த்தது. பிப் தனது சிறிய உருவத்தையும் பொருட்படுத்தாமல் பறந்து சென்று உதவ முன்வந்தது. உன்னை போன்ற ஒரு சின்னஞ்சிறியவன் என்ன செய்ய முடியும் என்று ஒரு பெருமைமிக்க காகம் பரிகாசமாகச் சிரித்தது. ஆனால் பிப் மனம் தளரவில்லை. அது அந்த கிளையைச் சுற்றியிருந்த சிறிய குச்சிகளையும் இலைகளையும் கொத்தத் தொடங்கியது. மெதுவாக, ஆனால் நிச்சயமாக அந்த பகுதியைச் சுத்தம் செய்தது. பிப்பின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டு ஒரு வெட்கப்படும் ராபினும் ஒரு விடாமுயற்சியுள்ள மரங்கொத்தியும் அதனுடன் இணைந்தன. ஒவ்வொன்றும் தங்களால் இயன்றதைச் செய்தன. விரைவில் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்ட காகம் கூட அவர்களின் ஒருங்கிணைந்த சிறிய முயற்சிகளின் சக்தியை உணர்ந்தது. ஒன்றாக அவர்களின் கூட்டுப் பங்களிப்புகள் தனித்தனியாக எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் வலிமை மிக்க கிளையை மெதுவாக நகர்த்தி பெர்ரிகளுக்கான பாதையை மீண்டும் திறந்தன. இந்த கதை ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது. சிறிய முயற்சிகளின் தாக்கத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவை ஒருங்கிணைக்கப்படும் போது மிகச்சிறிய பங்களிப்புகள் கூட மிகப்பெரிய மற்றும் வெற்றிகரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்.